செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பர்த் பேசிட்டு இருக்கேன். புலி மந்திரக்கல். ஜாக்கி சான் சுட்டி டிவில பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புலி மந்திரக்கல். அந்த மாதிரி புலி மந்திரக்கல் இருந்ததா, நான் ஒரு நாளைக்கு ஒரு 4, 5 வீடியோ எக்ஸ்ட்ராவே போடுவேன். ஏன்னா 2 பேரா உட்கார்ந்துகிட்டு கொஞ்சம் வீடியோ நெறையா பண்ணலாம் பார்த்தீங்களா? என்ன ரீசன்னா, அவ்ளோ கன்டென்ட் கொட்டி கிடக்கு. அதுவும் இன்னைக்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு போயி தாவேக்கா அசிங்கப்படுறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாரி இருக்கிறானுங்க பூரா அமைச்சர்களும். நெறைய சம்பவம் நடந்திருக்கு. ஒண்ணொண்ணா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், "நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லையா?" அப்படின்னு கேட்டார்ல. ஸோ, அதனால அவருக்கு இந்த தமிழ்நாட்டுல என்னென்ன சம்பவங்கள்லாம் குற்ற சம்பவங்கள் நடக்குது, அவருடைய ஆட்சி லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம தினந்தோறும் நியூஸ் பேப்பர படிச்சு அவருக்கு சொல்லப் போறோம். அது சம்மந்தப்பட்டு டெய்லி காலையில 10 டூ 11 மணிக்குள்ள காணொளிகள் வந்துரும். ஒரு வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோல ஏதாவது 2 நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்து அத வந்து நான் முழுமையா படிச்சு, அதுல எது முக்கியமான விஷயமோ, மக்கள் பிரச்சனையோ, இந்த தாவேக்கா அரசாங்கம் செஞ்ச இந்த கேடுகெட்ட நிர்வாக திறனோ, இதையெல்லாம் எடுத்து நம்ம அந்த வீடியோல பேசுவோம். அந்த வீடியோ டெய்லி காலைல 10 டூ 11 மணிக்கு வந்துரும். ஏன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் வந்து, "பையன் எப்படியும் ஈவினிங் தானே வீடியோ போடுவான்" அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. இனிமேல்ட்டு ஒரு நாளைக்கு 2 வீடியோ நான் தொடர்ச்சியா பதிவு பண்றேன். அதுல ஒரு வீடியோ நியூஸ் பேப்பர் படிக்கலாமா? அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல டெய்லி காலையில நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இன்னொரு வீடியோ வந்து இந்த டயத்துக்கு வந்துரும். ஒரு 6 டூ 7 இல்ல இந்த 8 இந்த டயத்துக்குள்ள வந்துரும். ஏன்னா, பகல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஜிம்முக்கெல்லாம் வேற போக ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ, அதனால கொஞ்சம் ஒரு மாரி டஃப்பா இருக்கு. அப்புறம் முடிஞ்சா இடையில ஏதாவது இன்டர்வியூ எடுத்து நான் பதிவு பண்ண முடிஞ்சா, அதுவும் நான் பதிவு பண்ணிடுறேன். ஓகே. மறக்காம அந்த வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி நேத்து நடந்த சம்பவம் குறித்தும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு என்ன பத்திரிக்கையில வந்திருக்குன்றது நான் சொல்லி, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அந்த 2 வீடியோவும் போய் செக் பண்ணுங்க. நம்மளுடைய வளர்ந்து கெட்ட அமைச்சர், யார் நம்ம ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவரும், நம்ம பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜ்மோகன் அவர்களும், திருவொற்றியூர்ல ஒரு மாணவனுடைய இறப்புக்கு ஆ ஆ ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக போயிருக்காங்க நேத்து நைட்டு. எதுக்காக போயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம போயிருக்காங்க. என்ன ரீசன்னா, அந்த பையன போதை கும்பல் அடிச்சு கொன்னுருக்கு. இத்தனைக்கும் அந்த பையன் பள்ளி மாணவன். சரியா? ஏன்னா, அந்த மாணவன் வந்து இந்த மாரி கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கான். இந்த மாரி இங்க போதைப் பொருள் அதிகமா இருக்கு. இந்த மாரி பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்த ஒரே காரணத்துக்காக, சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட இந்த பையனோட டீட்டெயில் போய் சேர்ந்திருக்கு. அந்த நபர்கள் அந்த பையன அடிச்சு கொன்றுருக்காங்க. அடிச்சு கொன்ற நபர்கள்லயுமே எல்லாரும் முக்காவாசி பேர் ஒரே ஒரு பையன தவிர மீதி எல்லாருமே அவன் வயசு பசங்க தான். சின்ன பசங்க தான். ஸோ இதுக்கு நாங்க இரங்கல் தெரிவிக்கிறோம்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. அங்க போனா அந்த பையனோட குடும்பத்தினர் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனாவையும், நம்ம ராஜ்மோகன் பட்டிமன்ற பேச்சாளரையும் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. பல கேள்விகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறாங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு பதில் சொல்ல வாய் இல்லாம தெறிச்சு ஓடுறாரு. அப்படியே அவங்க தலைவர் எவ்வளியோ அதே மாதிரி தலைவர் எப்படி கரூர்ல ஓடி போனாரோ, அதே மாதிரி மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பயந்து இந்த 2 அமைச்சர்களும் ஓடி போறாங்க. எதுக்கு இந்த பொழப்பு உங்களுக்கு? இது ஒண்ணும் முதல் சம்பவம் இல்ல. கோயம்புத்தூர்லயும் இதே மாரி அமுதன் அப்படின்ற பையனுக்கும் இதே மாரி தான் நடந்தது. இதே மாதிரி தான் நடந்தது. தாவேக ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த 100 நாளையில 2 முறை சிறா சீர்திருத்த பள்ளியிலிருந்து மாணவர்கள், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜெயில உடைச்சுட்டு, அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள தாக்கிட்டு தப்பிச்சு போயிருக்கிறாங்க. போனவனுங்க சும்மாவும் போகல. பொதுமக்களையும் தாக்கி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம், அந்த அவங்களுடைய வாகனம் இதெல்லாம் திருடிட்டு ஓடி போயிருக்காங்க. இப்ப இந்த பசங்கள கண்டுபிடிக்கக்கூடிய விதத்துல ஒரு 100 போலீஸார இறக்கி வச்சிருக்காங்க. இந்த மாரி சம்பவம் எதுவுமே இங்க பேசுபடு பொருளா மாறவே இல்ல. நான் என்ன கேட்கிறேன், வெட்கமே இல்லையா அவங்க யாருக்கும்? ஆதவ அர்ஜுனாவுக்கும் துளி கூட வெட்கமே இல்லையா? இன்னைக்கு ராஜ்மோகன் சொல்றாரு சட்டமன்றத்துல, "நாங்க போனோம், ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சோம். அந்த அம்மாவுக்கு தேவையான நிதி உதவி நாங்க குடுத்துருக்கோம். 2வது அந்த இறந்து போன மாணவனுடைய அண்ணன் வந்து டிகிரி முடிச்சிருக்காரு. அவருக்கு நாங்க அரசு வேலை குடுக்க போறோம்னு சொல்லி, அவரு வந்து பேசிட்டு இருக்காரு, பீத்திட்டு இருக்காரு. ஆனா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, நீங்க பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா, முறையா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி கேட்கும்போது, அந்த ஸ்பாட்ல நின்றுக்கணும். அவங்க கூட நின்னு, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு,
அவங்க திட்டக்கூடிய வார்த்தைகளுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு, நாங்க தாம்மா காரணம் அப்படின்னு நின்றுக்கணும். தாவேகா அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான கேடுகெட்ட ஒரு செயல்பாடு இருக்கு. என்னன்னா, அக்செப்டன்ஸ். நான் தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. தப்பு உங்க மேல இருக்குன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பட்டியலிட்டு சொல்றாரு. கடந்த 1 வாரத்துல மட்டும் பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாட்டுல குற்ற சம்பவம் நடந்திருக்குங்க. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு திரியுதுங்க. அப்படின்ட்டு அவரு பட்டியல் போடுறாரு. சபாநாயகர் குறுக்க புகுந்து, "இல்ல, இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அத மட்டும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல." அப்படின்றாரு. எதுக்கு ஜே.சி.டி. பிரபாகரன் சபாநாயகருக்கு இவ்வளவு பயம்னு எனக்கு புரியல. பேசுறதுக்கு மொத அனுமதி குடுக்கணும். இவரு கேள்வி கேட்கிறாரு. அந்த துறையினுடைய அமைச்சர் தானே பதில் சொல்லணும். யாரு சட்ட ஒழுங்கு கையில வச்சு மணியாட்டிக்கிட்டு இருக்கிறது? திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் தானே. அவர் தானே வாய தொறந்திருக்கணும். அவர் வரவே இல்ல. எதிர்க்கட்சிகள் உள்ள இருக்கிற வரைக்கும் விஜய் வரவே இல்ல. எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் எதிர் தரப்புல, ஆளும் தரப்புல பதிலே வரல அப்படின்ற ஒரு கோவத்துல அவங்க வெளிநடப்பு செய்றாங்க. அதுக்கப்புறமா முதலமைச்சர் எங்கும் வெளில வாசல்ல கீசல்ல துண்டு போட்டு உட்கார்ந்திருப்பாரு போல மாறு வேஷத்துல. சரி போய்ட்டாய்ங்க. ஓகே. இப்ப நம்ம உள்ள போவோம் அப்படின்னு எதிர்க்கட்சிகளுக்கு பயந்து போயி சட்டமன்றத்துக்கு ஓபி அடிச்சாரு நம்மளுடைய முதலமைச்சர். நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஓடுகாலி முதலமைச்சர் அமைஞ்சிருக்காருன்னு. அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரியே இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ச்சியா சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல. இதுல அசிங்கப்படுறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாரி ஒரு 3 கேரக்டர். அதுல 2 கேரக்டர் எப்போதுமே அசிங்கப்படும் சட்டமன்றத்துல. அதுல முதல் நபர் யாருன்னு பார்த்தோம்னா, ஆதவ அர்ஜுனா. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கப்பான்னா, கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்றது இல்ல. நீங்க கூட தான் ஜாஃபர் சாதிக் வச்சிருந்தீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஜாஃபர் சாதிக் மேல வழக்க போட்டு தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? மத்திய அரசும் ஜாஃபர் சாதிக் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. மாநில அரசும் ஜாஃபர் சாதிக் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? உங்க தாவேகா கட்சியில நெறைய பெண் நிர்வாகிகள் பாலியல் குற்றச்சாட்ட உங்க கட்சி நிர்வாகிகள் மேல வைக்கிறாங்க. இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கை? அந்த வேம்புலி வெளில சுத்திட்டு இருக்கிறான். இந்த கள்ளக்குறிச்சி சைடுன்னு நெனைக்கிறேன். ஒரு அவன் விஜயமோகன். அந்த ஆளு வெளில சுத்திட்டு இருக்கிறான். இப்ப ரீசென்ட்டா ஒரு அம்மா வந்து ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. இந்த மாரி பல நபர்கள் உங்க கட்சியில அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு, பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு, அவனுங்க சொகுசா இருக்கிறானுங்க. அமைச்சர்கிட்ட கொண்டு போனா, அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்களாம். நல்ல நாள்லயே நம்ம ஸ்ரீநாத் வந்து வாய தொறந்து பேச மாட்டாரு. அப்படியே பேசினாருன்னா, தூத்துக்குடியில தான் போய் பேசணும் அவர்ட்ட. நம்ம கேள்வி கேட்கணும். அவர் அங்க தான் நின்னு பேசுவாரு. அப்படியே பேசினாலும் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அவர்கிட்ட ஒரு பெண் நிர்வாகி, இந்த மாரி என்னைய அபியூஸ் பண்ணிட்டாங்க சார்ன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சா, அவர் கண்டுக்காம அவரும் அவர் தலைவர் மாரியே ஓடி போயிருக்காரு. கேவலமான ஒரு அரசாங்கம்ங்க. இதுல இன்னொருத்தரு, நம்ம பட்டிமன்ற பேச்சாளர், குட்டி பேச்சாளர், குட்டி ராஜமோகன். யாரு? ரமேஷ். அறநிலைத்துறை அமைச்சர்ன்னு ஒரு போஸ்டிங் வேற குடுத்து வச்சிருக்காய்ங்களா? அவர் எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு, "அ இந்த மாரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்களுக்கு மரியாதைய சொல்லிக் குடுக்குறீங்க. அண்ணன் வந்து மூத்த அரசியல்வாதி. நாங்க கத்துக்கிறோண்ணே. நாங்க புதுசா வந்திருக்கோண்ணே. நாங்க கத்துக்கிறோண்ணே. அதே மாரி உங்க கழகத் தலைவர், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவர்களுக்கும் கொஞ்சம் மரியாதைய கத்துக் குடுங்க." எதுக்குப்பா மரியாதை கத்துக் குடுக்கணும்? அப்படின்னு நம்ம பார்த்தா, அது மாண்புமிக்க 8,00,00,000 மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது, எந்திரிச்சு நின்னு ஒரு வணக்கம் கூட வைக்க மாட்றாரு. "என்னது இது? இது தவறு இல்லையா?" அப்படின்னு பொங்குறாப்படி. இவரு பொங்குன பொங்குல சபாநாயகரு, "ஏய் சும்மா உட்காருய்யா. தற்குறி மாரி பேசிட்டு இருக்காம" இப்படி அவர் சொல்லல. ஆனா இந்த மாரி தொனியில தான் அவரு கன்வே பண்ணாரு. இந்த மாரி "முதலமைச்சருக்கு மரியாதை குடுக்கணுன்ற அவசியமே இல்ல. அப்படி ஒண்ணும் புரோட்டோகாலே இல்லையேங்க" அப்படின்னு போட்டாரு. 2வது நான் என்ன கேட்கிறேன் ரமேஷ் கிட்ட, 8,00,00,000 மக்களுடைய பிரதிநிதிலாம் கிடையாது விஜய். சரியா? ஒரு 1.25 தற்குறிகளுடைய தலைமை தற்குறியா, அவங்களுடைய பிரதிநிதியா தான் இன்னைக்கு விஜய் இருக்காரே தவிர, 8,00,00,000 மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடல ராசா. 8,00,00,000 மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா, இந்நேரத்துக்கும் 234 தொகுதியில நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்க. மக்கள் ஆக்சுவலா உங்கள ஆட்சியில உட்கார வைக்கிற மைண்ட் செட்லயே இல்ல. உங்களுக்கு தேவையான சீட்டுக்காக அவங்க குடுக்கல. நீங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட பிச்சை எடுத்து, அவங்களுக்கு என்ன குடுக்கணுமோ அதெல்லாம் குடுத்து, நீங்க அதுக்கப்புறம் தான் உங்கள கூட்டணியில சேர்த்துக்கிட்டு, நீங்க அதுக்கப்புறம் தான் ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? 8,00,00,000 மக்களுடைய பிரதிநிதி எல்லாம் கிடையாது.
ஒரு 1.25 தற்குறிகளுடைய பிரதிநிதி. தலைமை தற்குறி. அப்படி வேணா சொல்லிக்கலாம். இவ்வளவுதான். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் வருகிற போது எதிர்க்கட்சிகள் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. இதுல நான் இன்னைக்குதான் வனத்துறை அமைச்சர் கண்டுபிடிச்சேன். ஐயோ கண்டுபிடிச்சேன், பேரு ரஞ்சித் குமார் ஏதோ பேரு மறந்து வேற போயிருச்சு. அந்த ஆளு உட்காந்து சட்டமன்றத்துல பேசுறாரு. இந்த மாதிரி கலைஞர்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த மனுஷன் பேசின பேச்சுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எந்திரிச்சு நின்று மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த மாதிரி உங்க தலைவரை பத்தி பேசிருக்க கூடாதான், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவர் வந்து பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், வனத்துறை அமைச்சர் தானே நீங்க? இந்த மேகமலைன்னு சொல்லி தேனி மாவட்டத்துல 98 கிராமங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள் அவங்க 20 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி ஒரு வார்த்தை சட்டமன்றத்துல வாயை திறந்து பேசிருக்கியாப்பா நீ? நீ வனத்துறை அமைச்சரு. நீ வனத்துறை அமைச்சரு. என்ன தகுதி இருக்கு உனக்கு? மக்கள் பிரச்சனை குறித்து ஒரு வார்த்தை நீ சட்டமன்றத்துல இதுவரை பேசிருப்பியா? நான் இன்னைக்குதான் உன்னை கண்டே பிடிச்சேன் ஆக்சுவலா. ஓ நீதான் வனத்துறை அமைச்சரானு. ஏன்னா இன்னைக்கு செய்திகள்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. ஓ இவர்தான் போல வனத்துறை அமைச்சர். ரஞ்சித் குமார் அவர் பேரு. அவர்கிட்ட இருந்து மைக்க புடுங்குங்கன்னு சபாநாயகர் சொல்லிட்டு மைக்க புடுங்க அவர்கிட்ட இருந்து அப்படின்னு சபாநாயகர் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. கேட்கிற எந்த கேள்விக்குமே பதில் கிடையாது. எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு, போதைப் பொருள் அப்படின்ற அந்த விஷயம் வந்து அதிகரிச்சிருக்கு, இதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகரிச்சிருக்கு, மக்கள் அச்சத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பதிவு பண்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாரு, உங்க அமைச்சர் கூட ஸ்டேடியத்துல உட்காந்து பவுடர் ஏதோ கசங்கினாரு, அது என்ன சப்ஸ்டன்ஸ்னு கூட நீங்க ஒரு விசாரணை கூட அமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம பவுடர் அமைச்சர் இருக்காருல்ல, அவர் வந்து சொன்னிக்கிட்டு நான் அதை பத்தி வழக்கம் கொடுத்துட்டேன், அதனால திரும்ப பேசக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், நீ கொடுக்குற விளக்கம்லாம் வேணாம். ஏன்னா சந்தேகமே உன் மேலதான். சரியா? குற்றம் பண்ண ஒருத்தன் அவன் வந்து உண்மையா சொல்றானா பொய் சொல்றானா எங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் குற்றத்தை மறைக்க பொய் தான் புழுவான். அதனால எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. அதனால உங்க மாண்புக்குரிய மரியாதைக்குரிய அந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு விசாரணை குழு அமைச்சு உங்களுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் எடுக்கணும். அதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? மெடிக்கல் செக்அப்புக்கு இவர் வந்து ஒத்துப்பாரா? அந்த பவுடர் அமைச்சர் அவர் கில்லி சரத்து ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டாரு. இதுல புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி அந்த நேரம் வந்து வீடியோ வெளியானது வந்து திமுக ஆட்சியில தான். அப்போ திமுக ஆட்சியில வந்து காவல்துறை போதைப் பொருளை அனுமதிச்சாங்களா அப்படின்னு புத்திசாலித்தனமா கேட்கிறாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், திமுக ஆட்சியில காவல்துறையினர் போதைப் பொருளை அனுமதிச்சாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அவங்க அனுமதிச்சதாவே வச்சுப்போம். அப்ப நீங்க பயன்படுத்தினது போதைப் பொருள் தானா? நீங்க பயன்படுத்துறது போதைப் பொருள் தானா? கேள்வியை கொண்டு போய் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேளுங்கன்னா பத்திரிகையாளர்கள் உட்காந்து எதிர்கட்சிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி வேலை என்னப்பா? ஆளுங்கட்சி ஒழுங்கா அந்த நாட்டு மக்களுக்கு நல்லதுதான் செய்யுதா இல்லையா, இல்ல தற்குறித்தனமா ஊரை சுத்திட்டு இருக்கா, ஊரை ஏமாத்திட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த ஜனநாயக கட்டமைப்புல எதிர்கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆனா கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம திமுக எந்த கேள்வி கேட்டாலும் உங்க ஆட்சி நடக்கலையா, உங்க ஆட்சி நடக்கலையா, உங்க ஆட்சி நடக்கலையா, அப்ப நீ என்ன விளக்கணைக்க நீ ஆட்சி நடத்திட்டு இருக்கிற? நீ என்ன விளக்கணைக்க ஆட்சி நடத்துற? எது கேட்டாலும் திமுக நடக்கல, திமுக நடக்கல, திமுக நடக்கல, திமுக வேணான்னு சொல்லிதான் இன்னைக்கு மாற்று கட்சி, மாற்றத்துக்கான கட்சி, தூய சக்தி அப்படின்னு உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க மக்கள். அந்த தூய சக்தி தூய்மையா நடந்துக்கணும் பார்த்தா இப்படி துக்கடா பாய் மாதிரி நடந்துகிட்டா எப்படி? இது எனக்கு புரிய மாட்டேங்குதே. எதை கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நேரடியா பதில் கொடுத்ததே கிடையாது. இதுல மரியாதை வேற கொடுக்கணுமா, அது கேட்டு வேற ஒருத்தன் வாங்குறான். நெகி பேட்டா அப்படிலாம் கொடுக்க முடியும். கேட்டெல்லாம் வாங்காத, பிச்சை எடுக்காத, பிச்சை எடுக்காத. நிறைய சம்பவம் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நேத்து வந்து ஒரு வயதான பாட்டிய நம்ம பான் கிறிஸ்டின் அந்த அன்பு மொழி இந்த மாதிரி மொழியெல்லாம் கத்து கொடுத்தது இல்ல ஒருத்தருக்கு, யாரு, மரிய வில்சனுக்கு. அவர் என்ன பண்றாரு, ஒரு வயசான ஒரு அம்மா கிட்ட போய்
இந்த மாதிரி நம்ம ஆட்சி பிடிச்சிருக்காமா நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா நோ பிடிக்கல அப்படின்ட்டாங்க. ஏமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு அந்த அம்மா கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஏன் You're happy with the government? தேவையா அதெல்லாம்? மனசாட்சியை தொட்டு சொல்லு. இந்த 100 நாள் சாதனைன்னு நீ இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீ பட்ஜெட்ல அறிவிச்ச விஷயங்கள். அது சாதனை இல்ல, அது அறிக்கை. பட்ஜெட்ல நீ வந்து இதுதான் இப்படிதான் நாங்க நிர்வாகம் பண்ண போறோம். இது எதுக்கு இவ்வளவு கோடி ஒதுக்கி இருக்கோம் நீ சொன்னது வந்து சாதனை இல்ல, அறிக்கை. அந்த அறிக்கையை காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு 100 நாள் சாதனைன்னு போடாத. சாதனைனா செஞ்சிருக்கணும். நீ செஞ்சிருந்தாதான் சாதனை. நீ சொன்னதெல்லாம் சாதனை கிடையாது. இது புரியாம அந்த தற்குறிங்க எங்க அண்ணன் 100 நாள் சாதனையை பார்த்தியான்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. டேய் சாதனை இல்லடா, அது அறிக்கை. சாதனைனா செஞ்சிருக்கணும். சரியா? சொல்றது பேர் அறிக்கை. இந்த தற்குறிகளை வச்சுக்கிட்டு இன்னும் 4 வருஷம் ஆச்சு, இன்னும் 5 வருஷம் ஓட்டணும். விளங்குமா அந்த ஆட்சி? மக்கள் புரிஞ்சுக்கோங்க. மகா 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 கேவலமான ஒரு ஆட்சிக்கு இந்த தாவேகா தான் சாட்சி. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.